நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்துட்டா நம்ம வள்ளி, வேலன் 2 பேருமே சேர்ந்து கார்த்தி, ஆனந்தி 2 பேத்தையுமே சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற காதல வந்து வெளியில கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வள்ளி, வேலன் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி வந்து சொல்றாங்க, எனக்கு என்னமோ வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க மீட் பண்ணி தனியா பேசிக்கிட்டாலே அவங்க வந்து புரிஞ்சுக்கிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்றாங்க. ஆமா மேடம். நானும் அதுதான் நினச்சேன். ஏன்னா வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்கே கார்த்திக் வந்து வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கள்ல, அப்போ பார்த்தேன். கார்த்தியோட மனசே வந்து அங்கே இல்லை. அவன் வேற எதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஆனந்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கு வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, அப்படின்னா நம்ம ஆனந்தியும் வந்து அவனை நினச்சிக்கிட்டு தான் சாப்பிடாம இருக்கா. அப்படி இருக்கும்போது 2 பேருக்குள்ளேயுமே லவ் இருக்குது. அதை வெளியில் வந்து சொல்கிறதுக்காக தான் தயங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையுமே தனியாக மீட் பண்ணி பேச வச்சா கண்டிப்பாக வந்து அவங்க அதை வந்து வெளிப்படுத்தி அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தனியாக மீட் பண்ணி பேச வர சொன்னால் கார்த்தி வரமாட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? ஆனந்தியையும் வீட்டில் வந்து விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நீ ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வாங்கிட்டு வேற ஒரு நம்பர்லேருந்து கார்த்திக் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது குரலை மாற்றி பேசுகிறாங்க. ஹலோ கார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் உங்களுக்கு ஆனந்தின்னு ஒரு பொண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஆக்சிடெண்ட்டா? ஐயோ எங்கே இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பயப்படாத, இங்கே தான் ஒரு இடத்த சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வாப்பா, அவள் மயங்கிட்டா, அதனால் அவகிட்ட வேறு எதுவும் டீட்டெயிலே கேட்க முடியல, கேட்டப்போ வந்து உன்னோட நம்பரை கடைசியாக கொடுத்துட்டு மயங்கினா, அதனால தான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. மேடம் அவளை ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கார்த்தி வந்து கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க. மேடம் பயங்கரமாக மிமிக்ரியெல்லாம் பண்ணி அசத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ நீ பண்ண போகிற, நீ வந்து வேறு குரலில் பேசி உன் தங்கச்சியை உடனடியாக அதே இடத்துக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் இருங்கன்னு சொல்லிவிட்டு ஆனந்திக்கு வந்து வேலன் வந்து கால் பண்ணுறாங்க. ஹலோ ஆனந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்காங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏம்மா கார்த்தின்னு ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி நடு ரோட்டில் கிடக்காமா, அந்த பையனை கேட்டப்போ உன்னோட நம்பர் தாம்மா கொடுத்தான், உடனடியாக கிளம்பி வாமா, அந்த பையனை நீ தான் காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னாச்சு எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நான் உனக்கு இடத்த சொல்கிறேன் உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்த வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்த்தி வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இருந்து வந்தால் நம்ம இவங்க ஆனந்தி வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேருமே அழுதுகிட்டே வராங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளிக்கிட்ட வந்து வேலன் வந்து கேட்குறாங்க, மேடம் 2 பேர்த்தையுமே வர சொல்லியாச்சு வந்துருவாங்க, வந்த பிறகு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்த பிறகு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களே ஒருத்தவங்க மீட் பண்ணி பேசிக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. சரி என்னமோ சொல்கிறீங்க உங்கள் பிளானு, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்த்தி வந்து பார்க்காரு, என்ன இந்த இடத்த தானே சொன்னாங்க, ஆனால் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்க்காங்க. அங்கிட்டு இருந்து நம்ம இவங்க வந்துடுறாங்க, ஆனந்தி வந்துடுறாங்க. ஆனந்தி வந்தோடனே கார்த்தியை பார்த்தோன்னே, கார்த்தி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, என்ன நீ இப்படி நின்றுக்கிட்டு இருக்க, நல்லா தானே இருக்க, கை காலும் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனந்தி உனக்கு ஆக்சிடென்ட்னு என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் இப்போ தான் வீட்டில் இருந்து உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னைக்கு எனக்கும் அதை தாண்டி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தான் என்னை விட்டு வேறு ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை எனக்கு வந்து உங்கள் அண்ணன் மேலே தான் கோவம், உங்கள் அண்ணனால் வந்து என்னோடய வேலையெல்லாம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி ஆனந்தி 2 பேருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணீர் விட்டு 2 பேருமே அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி வேலைன்னு வராங்க. இவ்வளோ காதலை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி வெளியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க கார்த்தி, நீ தான் வந்து என் தங்கச்சியை லவ் பண்ணுறல, பிறையாண்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, எங்கள் அக்காவையும் என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாமல் என் வேலையும் போயிடுச்சு உன்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து வந்து ஆனந்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வந்து இவனுக்காக விட்டுறாதீங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இவன் எந்த தப்பும் பண்ணலை, அதை வந்து கூடிய சீக்கிரம் நானே உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா வந்து எனக்கு வேறு ஒரு பொண்ணோட வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நிச்சயம் தானே பண்ணாங்க, கல்யாணமாக முடிஞ்சு, நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஆனந்தியை வந்து புரிஞ்சுக்குவீங்க ஏற்றுக்குருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து வந்து உண்மையான லவ் வந்து இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்காதிங்க, வெளியில் சொல்லி ஆனந்தியை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் வந்து ஆனந்தியை விட்டு பிரிய மனசு இல்லாமல் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.